என் தாத்தா கட்டின வீடா இது. அன்னைக்கே நான் இந்த வீட்டில் இருக்கிற தூண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நானும் இந்த மாதிரிலாம் பெருக்கியிருப்பேனா? என் தலை எழுத்து. இப்போ தேக்கு மரத்துக்கெல்லாம் என்ன விலை தெரியுமா? என்ன ஜிலு ஜிலு சத்தம் கேட்குது? ஒருவேளை இப்படி நிற்கிறதுனாலையோ? சரி உட்காருவோம். யமனிய கொண்டு தின்ற ஆத்மா இங்க இருக்குன்னு சொன்னது ஒருவேளை அதுக்கு கேட்டுருச்சோ? அதுதான் இப்ப வந்திருக்கு. சாவித்ரி அம்மா, என்ன கொன்னுடாதீங்க. நான் சாவித்ரி இல்ல, துளசி. அதுக்குள்ள பேரை மாத்திக்கிட்டீங்களா? கிட்ட வராத. கிட்ட வந்த பயந்து ஒண்ணு கடிச்சிருவேன். மாதவன் அண்ணா எங்க? மாதவனா? மாதவன் அண்ணா எங்க? மாதவனா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மூளை வளர்ச்சி இல்லாத 3 பேரை நெருப்புக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்வாஹா ஸ்வாஹா சொன்னா மட்டும் பேய் அடக்க முடியுமா என்ன? அப்படி பேய் அடக்கணும்னா சக்தி வாய்ந்த நம்பூதிரி வந்தாதான் அது முடியும். தெரியுமா உனக்கு? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் நாகினி சீரியல்ல தான் பார்த்திருக்கேனே. அந்த சீரியல்ல ஒரு குழந்தை கிணத்துல விழும்போது அந்த மந்திரவாதி ஒரு கொம்பு எடுத்து இப்படி இப்படி இப்படின்னு பண்ணுவான். அந்த குழந்தை அப்படியே உயிரோட மேல வரும். நான் தான் பார்த்திருக்கேன்ல சீரியல்ல. துளசி, உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரலையா? சரி, நீ வா. இங்க பேயின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க வருதுங்க. அப்புறம் பூஜைலாம் நடக்குது. ச்சே, நாம ஏன் அப்படிலாம் நினைக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நமக்கு தூக்கம் வராது. ஐயோ, இவர் வேற. அவசரப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். கோவப்பட வேண்டிய நேரம் இதே இல்லை. அந்த வேலூர் மடத்தை அப்படியே விட்டுரு குருமூர்த்தி. அந்த ஆசையை மனசுல இருந்து நீ எடுத்துரு. அப்பா, ராஜீவனும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. உன்னோட பொண்ணையா இல்லை அந்த மண்ணையா? அதாவது நம்ம வீட்டு பொண்ணும் வேணும், நம்ம வீட்டு மண்ணும் வேணும் ராஜீவுக்கு. அப்படிதானே ராஜீவ்? அம்மா கௌரி, கிரீஷ் எங்க? நான் சொல்றது அவனுக்கு தான் புரியும். கிரீஷ், எங்க இருக்க? அக்கா. ஹாய், யார் இது? பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா? யாரடி நீ அக்கான்னு சொல்லிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்கிட்டு. அப்பா, அப்பா, சீக்கிரம் இங்க வந்து பாருங்க. தங்கச்சி. ஆஹா, உனக்கு என்னடி இங்க வேலை? உன்னை தானே கேட்குறேன். அப்பாவையும் கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு போனவ தானே நீ? நாங்க எதுவும் மறக்கல. மான மரியாதையை கெடுத்துட்டு. ஜெயா, யார் அது? பாத்தீங்கல்ல, இவளை எங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கப்பா. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? அப்ப உங்களுக்கே தெரியும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ பரதேசி, அவனுக்கு வப்பாட்டி வேலை பார்க்கற நீ எங்களுக்கு சாபம் விடுறியா? கிரீஷ், அப்பா, கடவுள் சத்தியமா சொல்றேன், எனக்காக மட்டும் இல்ல, உங்களோட அண்ணன் தம்பியோட நன்மைக்காகவும் சொல்றேன். உன் பாசம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர்கிட்ட வீணா பிரச்சனைக்கு போக வேண்டாம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்டீங்கல்ல, இவ சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? இவ தாகத்தை அடக்க நம்மளோட ரத்தம் வேணுமா? உன் நாடகம் நல்லா இருக்கு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக எங்க இருந்தோ ஒருத்தன் வரான். பின்னாடியே சமாதான தூதனுப்ப தன்னோட பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிரீஷ், அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். மரியாதையை திரும்பி போயிடு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவேன். அப்பா சொன்னதை கேட்டல, முதல்ல இங்க இருந்து போடி வெளியே. என்ன ஆள் நீங்க? இவ்ளோ அனுபவிச்ச பிறகும் போதாதுல்ல? ஆமாண்டி, நான் கெட்டவன் தான். உன் வயித்துல அவனோட குழந்தை வளருதில்ல, பிறந்த அப்புறம் இங்க அமிச்சு விடு. உனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பி விடுறேன். அவ்வளவு அதிகாரம் உனக்கு கிடையாது ஜெயா. ஏய், தள்ளியே நில்லு. வழி தவறி கூட இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் இனி இந்த இடத்தை மிதிக்க கூடாது. புரிஞ்சுதா? ஆனந்தா, இவ்வளவு வண்டியில கூட்டிட்டு போ.
எந்த ஒரு பொண்ணுக்கும் பிறந்த வீட்டு மண்ணை மிதிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும், எவ்வளவு வெறுத்தார் அவமானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்கன்னு. நீங்க அதை இல்லாம பண்ணிட்டீங்க. வெறித்தனமானவங்க மனசு பிதுஸ்தானத்தோட மகத்துவத்தை மறந்துருச்சு. சித்திரகுப்தம் பார்த்துட்டு தான் இருக்கா உங்க கையில் இருக்கிற ஆயுள் ரேகை. போதும் சாவித்ரி, இவனோட நெஞ்ச கிழிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து வை, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பெத்த அம்மாவை நினைச்சு நெஞ்சில அடிச்சு அழறதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வச்சுக்கங்க உங்க புலம்பல. ஓ, இதுதானா அந்த புனிதமானவர், பெரியவரோட வாடகை கொலைகாரி? திருட்டுத்தனம் பண்ண வர்ற இந்த பிசாச பார்த்தா ரெண்டா பொளந்து போட்டுருவா இந்த மாதவன். ஞாபகம் வச்சுக்க. அந்த பெரியவர் அவரோட பிள்ளைங்களும் வேலூர் மடத்தோட கொஞ்சம் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அடிச்சு வெளியே தள்ளணும் அந்த நாய்களை. இந்த வேலையை எல்லாத்தையும் நாளைக்கே ஆரம்பிச்சா என்ன? நல்லது. ஆதி, அதை நாளைக்கே ஆரம்பிச்சிரு. சரி வாங்க. ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சின்னதாக தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியும், உன் கண்ணில் தூசி பட்டதுக்கு நான் தான் காரணம். ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எதிரி தான் இந்த மாதவனுக்கு. எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அக்கிரமத்தை தட்டி கேட்கறது என்னோட சுபாவம். உன் அப்பாவும் கூட பிறந்தவங்களோட உயிருக்காக நீ என்கிட்ட கெஞ்சக்கூடாது. யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரா அதை ஆஃப் பண்ணது? சாமியா, எதுக்கு ஆஃப் பண்ண? படிக்க தெரிஞ்சாதானே இந்த கோர்ட் ஆர்டரை படிச்சு காமி. என்னது? உங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புற கோர்ட் ஆர்டர். எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடிடு. நீங்களே கிளம்புறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? டேய் வாசு, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு ஒரு வழி பண்றாங்க. தள்ளி நிடுறா. என்னடா இது? நீயே படிச்சு பாரு. அடிச்சு உடடா இந்த போர்டையும் அவன் கையை காலையும். சாகணுமாடா உனக்கு? ஒரே வெட்டுனேன்னு வை, உன் தலை தெற்கு பக்கமா போய் விழுந்துரும். இன்னையில இருந்து துளசியோட சொத்துல ஒரு நெல்லு மணி கூட நீ எடுக்க கூடாது. எடுத்தேன்னு வை,